டைம் ஆச்சு, எந்திரிக்கலையா இன்னும்? நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன், அதோ வர. ஏ மன்யா, ஒழுங்கா எந்திரிக்க போறியா இல்லையா? டைம் ஆச்சு, ஒழுங்கா எந்திரி மன்யா. ஹாய், நான் தான் மன்யா. இப்ப போய் பல் தேய்ச்சி குளி முதல்ல. பேஸ்ட் கூட ஒழுங்கா பிரஷ்ல வைக்க தெரியல, நீ என்ன சின்ன குழந்தையா? இவங்க தான் என் அம்மா. ஒழுங்கா சீக்கிரமா குளிச்சுட்டு வா. உங்களுக்கு இதுதான் வேலை. அஞ்சாவது படிக்கிற இன்னும் யூனிஃபார்ம் கூட ஒழுங்கா போட்டுக்க தெரியல. உனக்கு ஒருத்தவங்க வந்து போட்டு விடுவாங்களா? குளிருது வேணான்னு கெஞ்சினாலும் என்னை குளிக்க வச்சிருவாங்க. என் தூக்கமோ சரி, என் யூனிஃபார்மும் சரி, எல்லாமே அரைகுறையாக தான் இருக்கும். சரி, எப்படா ஸ்கூல் லீவ் போடலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக வருவார் எங்கள் அப்பா. இவராச்சு என்னை ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா என் ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு என்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுருவார். அப்புறம் எதை சாதிச்ச மாதிரி பாப்பா ரெடி பாய் அப்படின்னு சொல்லுவார். பாப்பா ரெடி பை. இதில் எங்கள் அம்மா வேற அவங்களுக்கு பிடிச்சி எனக்கு பிடிக்கும் நம்ப வச்சு எனக்கே ஊட்டி விட்டுருவாங்கன்னா பாருங்களேன். அவங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசம்லாம் இல்லை. பாவுக்கா வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆட்டோ சத்தம் கேட்டாலே போதுமே எங்கள் அம்மா மூஞ்சில வரும் பாருங்க ஒரு ஆனந்தம். என்ன பார்க்குற? கிளம்பு சீக்கிரம், டைம் ஆகுது. அப்படியே நான் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஆட்டோவில் போக சொல்லி என்னை பார்த்து ஒரு பாய் சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே ஒரு தொல்லை குறைஞ்சதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். எத்தனை தடவை சொல்லிருக்க பேக் தேய்ச்சிட்டு போவாதானே? ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரியா வந்திருக்க? சண்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்திருக்க. ஸ்கூலுக்கு போறது அதை விட கஷ்டம் தெரியுமா? ஆமா, நாங்க எல்லாம் போனதே இல்ல பாரு. எத்தனை தடவை சொல்லிருக்க? கூட என் மேல இருக்கிற பாசத்துல கத்தல. நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டல, அந்த கடுப்புல கத்துறாங்க.